ஓம் சக்தி. புறாவும் பக்தியும். கையில் பிடித்து வைத்துள்ள ஒரு புறாவை பறந்து சென்று விடாமல் கவனமாக பிடித்து கொண்டிருப்பது போல அம்மாவின் திருவடியை கவனமாக பிடித்து கொள்ள வேண்டும். சற்று கவனம் சிதறினால் புறா உன் கையில் இருந்து ஓடிவிடும். அதுபோல போட்டி, பொறாமை, சலசலப்பு என்று உன் கவனம் மாறும்போது உன் பக்தியும் பறந்தோடிவிடும். பக்தியுள்ள செவ்வாடை தொண்டனின் ஊழ்வினையையும் மாற்றுவேன். வண்டியில் பயணம் வருகிற போது ஒரு விபத்திலிருந்து தப்பித்து விட்டால் அம்மாவின் சக்தியினால் பிழைத்தேன் என்கிறாய். சற்று நேரம் கழித்து டிரைவர் சாமர்த்தியமாக ஓட்டினான் என்கிறாய். இன்னும் சற்று நேரம் போன பின் ஏதோ போன பிறவியில் செய்த புண்ணிய பலன் என்கிறாய். ஒரே நேரத்தில் உன் பேச்சு எப்படியெல்லாம் மாறுகிறது! ஆன்மீகத்தில் உன் எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.